ரசிகர்களுக்கு நூறுசாமி என்ன சொல்ல போகுது? அம்மாவை வந்து தெய்வமாக மதித்தான் ஒரு மகன், அது பிச்சைக்காரன். ஒரு அம்மாவை மனுஷியாக ஒருத்தன் மதிக்கிறான். மனுஷி தான் அவங்க, வேறு ஒன்று அதுக்கு மேலே கிடையாது. என்ன மாதிரி அவங்க அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். அது வந்து நூறுசாமி. இதுதான் இந்த படத்தினுடைய தீமேஸ். புரியுது. அம்மா இப்போ தாய்ப்பாசங்கிற பேரில் அம்மாவோடைய லைஃப்பை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்ல போனால், அம்மா நம்மளை மாதிரியே தான், அம்மாங்கிறவங்க நம்மளை மாதிரியே தான், ரத்தமும் சதையும் எல்லா விதமான பாசங்களும் எல்லா விதமான ஏக்கங்களும் எல்லா விதமான என்ன சொல்கிறது ஃபீலிங்ஸ் இருக்கிறவங்க ஒருத்தவங்க தான் அம்மா அப்படின்னு. உண்மையாலுமே அம்மாவுடைய கதைனா இந்த படம் தான் சார். ஆனால் ஒரு மகனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை சொல்கிறோம். இந்த படத்தில் நடிச்சிருக்க இன்னொரு முக்கியமான நட்சத்திரம் சுவாசிகா. சார் சுவாசிகா இல்லை அப்படின்னு இந்த படத்தில் இல்லைன்னா வேறு யார் இது கரெக்டாக இருப்பா என்னால் இமேஜினே பண்ண முடியல. அப்படி வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும். சுவாசிகா அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு கேரக்டர் வந்து கேட்பாங்க, யார் நீ, சிவாஜியா சாவித்திரியா, இந்த நடி நடிக்கிற அப்படிம்பாங்க. உண்மையாலுமே இந்த படத்தில் அவங்க சாவித்திரி மாதிரி இருக்காங்க. சாவித்திரியை ஞாபகப்படுத்த வச்சுருவாங்க. பெரிய விஷயம். எனக்கு பூவுக்கு அப்புறம் என்ன மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் நூறுசாமி தான். இதை வந்து நான் வந்து பிச்சைக்காரனுடைய மொழியில் சொல்லியிருக்கேன். பூ வந்து நான் அதாவது ஆர்டிஸ்டிக்காக இருந்தது இல்லையா. இதை வந்து ஜனரஞ்சகமாக கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா சார் இப்போ சார் எனக்கு எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைப்பேன் சார். இது இந்த கேட்டகரி பீப்புள் மட்டும் ரசித்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். இது வந்து என் படம் அதிகமாக ஓடுறதுக்காகவே சொல்லலை. நாம் ஒரு ப்ராடக்டை கொடுக்குறோம், அது அவனுக்கு புரிகிற மொழியில் சொல்லுவோமே, என்ன குறைஞ்சி போச்சு. ஒரு 2 ஸ்டெப் நம்ம கீழே இறங்குவோம், அவனை 2 ஸ்டெப் மேலே ஏற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த சரி அப்போ என்ன அவங்களாம் முட்டாளா இப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீ இறங்கி சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க முட்டாளா அப்படின்னு கேள்வியும். இது எனக்கு அது பதில் சொல்ல தெரியாது சார். ஆனால் நான் வந்து மக்கள் எந்த லெவலில் இருக்கிறாங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போடுற அளவுக்கு இருக்காங்க, இப்போ இப்படி எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது சார். உண்மைதான்.